சேலத்தில் வீட்டில் சமையல் செய்தபோது கொதிக்கும் எண்ணெய் கொட்டி படுகாயமடைந்த குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவி செய்ய தாய் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்காடு அருகே உள்ள ஜரினாக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கீர்த்தனா என்பவர் கணவனை இழந்த நிலையில் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். வேலைக்கு சென்று குழந்தைகளை காப்பாற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பு கீர்த்தனா வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது குழந்தையின் மீது கொதிக்கும் எண்ணெய் கொட்டியது. இதில் படுகாயமடைந்த குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வறுமையில் தவிக்கும் கீர்த்தனா குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சமைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி தெரியாதனமா கரண்டில வச்சு ஆட்டினதால பலகாரம் சூட வச்சிருந்த எண்ணெய் சூடான ஆயில் மேல கீழே வரைய தம்பிக்கு நிறைய ஊத்திடுச்சுங்க சார். இதுல 50% தீக்காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. இங்க ஒரு நாளைக்கு வென்டிலேட்டர், ஐசியூ இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 80,000 70,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கற வசதி இல்லாததுனால நாங்க தமிழ்நாடு அரசிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். என் பையன் நல்லபடி திரும்பி வரணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுங்க சார். அதுக்காக எங்களுக்கு நிதி உதவி கோரி தமிழ்நாடு